சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட் வந்ததே ரொம்ப லேட்டு, அதனால் ரிவ்யூ பேசவும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்திலேயே பைரவி கிட்ட சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பைரவி எந்த இடத்துலையும் ஆறுமுகத்தை விட்டு கொடுக்காம பேசினதுக்கப்புறம் இப்போ சஞ்சய் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாக ஃபோன் வச்சிடுறாங்க. ஆனால் சஞ்சய் கிட்ட பைரவி பேசிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே மனசு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி கிட்ட போயிட்டு நான் உன் மேலே துளி கூட அதாவது சந்தேகப்படல, ஆனால் சஞ்சய் நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பைரவி தான் வந்து இப்போ சஞ்சய் ரொம்பவுமே நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் ஆறுமுகம் பேசுகிற பேச்சை கேட்காம உன்னை வந்து நீ நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக பேசாத அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் பைரவி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆறுமுகம் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா சிந்துவை காட்டுறாங்க. அவங்க இப்போ காரில் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, இடையில இளநீ குடிக்கிறதுக்கு வழுக்கையாக இளநீ வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு இளநீலாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சிவா கிட்ட இருந்து அந்த கார் சாவியை எடுத்துக்கிட்டு எனக்கு தனியாக கார் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ சிவா அப்படியே பதறி போயிடுறாரு. இப்போ போனவங்க வரவே இல்லை, வெயிட் பண்ணலாம்னு அந்த இளநீ வாங்கி குடிச்ச கடைக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரிக்கு வந்து செலியன் அவரை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்கல்ல, அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லா ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர சொல்கிறாரு. சரி வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த பக்கத்து ஜன்னலுக்கு இந்தாண்ட இருந்து எசைக்கு கேட்டுட்டு ரொம்பவுமே அப்படியே கோவப்பட்டு உங்களை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா வெயிட் பண்ணி ரொம்ப பயந்து போகிறார். அங்கே இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு போய் லாரியில் இடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னமே சிவா பயந்து போய் ஓடுறாரு. இப்போ காரை கொண்டு வந்து பார்த்தா சிந்து நிறுத்துறாங்க. இப்போ சிவாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுதா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்லார்னு ஒரு அறை ஒன்று விட்டுறாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ளார உட்காந்து போகும்போது அதாவது நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, நீங்கள் பயந்து போயிட்டே அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அப்படியே கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா சிவா சமாதானம் ஆயிடுறாரு. சிவாவும் சிந்துவும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி சூப்பராக அப்படியே சிரித்து பேசிகிட்டே வராங்க. ஆனால் சிவா வந்து சிந்துவை கொஞ்சம் நேரம் காணானதுமே அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. அதை பார்க்குற சிந்துவும் கண் கலங்கி போகிறாங்க. உன் மனசில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செல்லமாக பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே எசைக்கு வந்து ஃபோனில் வேற ஒரு சிம்மை மாற்றி போட்டு இப்போ அந்த செலியனுக்கு ஃபோன் பண்ணி அதாவது ஏற்கனவே சம்பத்து அவங்க மாறன் இருக்காங்கல்ல அவங்க பேசுகிற மாதிரி பேசி நீ வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணினா உன்னையும் உங்கள் அப்பாவையும் கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கே வேணால் போய் சொல்லிக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு எசைக்கு ஃபோனை கட் பண்ணி அந்த சிம்மை மாற்றிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாவும் ஐஸும் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து எசைக்கு உட்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஐஸுக்கிட்ட கலாட்டா பண்ணுறாங்க. ஐஸ் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மகா கிட்ட சொல்கிறாங்க. மகா வந்து ஓ அப்படியா அப்படின்னா சரியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்களோ சஞ்சய் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சஞ்சய் வேறு ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எசைக்கு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆறுமுகம் அவங்க சித்தப்பா அவங்க சிவாவோட பாருக்காரில் அவருங்க பைரவிங்களாம் வராங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி காயத்ரியெல்லாம் நிற்கிறாங்க. சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்தினுடைய சிறந்த விவசாயியாக என்னை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னமே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு காரணம் பைரவி தான் கரெக்டான நேரத்தில் அந்த வாழைத்தாரெல்லாம் விற்று நல்லா காசு கிடைச்சதுனால எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினேன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒருத்தர் அப்படியே பாராட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை மகா இந்த குரூப்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.